இந்த பச்சை கிளி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கிளி ரொம்ப அழகா பேசும் இல்லையா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து அழகா பேசுறது நல்ல விஷயம் தான். ஆனா எந்த இடத்துல பேசாம இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சாக்ரட்டிஸ் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு. உங்களுக்கு எவ்ளோ அழகா பேச தெரியுதுன்றத விட, எந்த இடத்துல நீ பேசாம இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பலூனால இந்த ஊசிய வச்சு குத்துனா என்ன ஆகும்? கண்டிப்பா உடைஞ்சு தான் போகும். பார்க்கலாமா? டெஸ்ட் பண்ணலாமா? இது உண்மையா ஊசி தாங்க இது. இந்த ஊசிய எடுத்து நான் இப்ப இதுல வந்து இப்படி குத்துறேன். பாருங்க. பலூனு ஊசி வச்சு குத்துனா கண்டிப்பா உடையும். உள்ள போயிடுச்சு ஊசி. தெரியுதா உங்களுக்கு? இங்க பார்த்தீங்களா? உள்ள போயிடுச்சு. தெரியுதா? ஆனா பலூன் உடையல. ஏன்? ஏன்னா இந்த இடத்துல ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு. இப்ப பாருங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு. இப்ப ஏன் உடைஞ்சது? இந்த இடத்துல ஃப்ளெக்ஸிபிலிட்டி இல்ல. உங்க வாழ்க்கையிலும் இப்படிதான். ஒரு நெகிழ்வுத்தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள யாராலயும் உடைக்க முடியாது. நெகிழ்வுத்தன்மையே இல்லாம அப்படியே ரொம்ப ஹார்டா நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வரவங்க போறவங்க எல்லாம் உங்கள உடைச்சுட்டு தான் போவாங்க. இது பண்ற சேட்டை பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆனா. அ இந்த சாக்ரடீஸ் அதேதான் சொல்றாரு. அவர் ஒருத்தர் கூட வாக்குவாதம் பண்ணி தன்னுடைய கருத்துக்கள சொல்றாரு. அதுல எதிர்ல இருந்த நபரால அந்த கருத்துக்கள ஏத்துக்க முடியாம, திடீர்னு ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சு, இவர திட்ட ஆரம்பிச்சுறாரு. அப்ப சாக்ரடீஸ் ரொம்ப அமைதியா இருந்தாராம். திட்டுறதெல்லாம் திட்டிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி. இவர் அமைதியா இருக்கிறத பார்த்தோனே, அவர் என்ன நெனச்சுக்கிட்டாரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்கள்லாம் வந்து கேட்டாங்களாம். "நீங்க ஏன் இவ்ளோ அமைதியா இருந்தீங்க? கண்டிப்பா நீங்க 2 வார்த்தையாவது அவர நல்லா திட்டியிருக்கலாம்" அப்படின்னு சொல்லி. அப்போ சாக்ரடீஸ் சொன்னாராம், "ஒரு கழுத உங்களைய காலால உதைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி அந்த கழுதைய உதைப்பீங்களா? நீங்க பாட்டுக்கு தானே போவீங்க. அதே தான் நானும் செஞ்சேன். அவன் எவ்ளோ பேசினாலும், அவன்கிட்ட பேசி ஜெயிக்கிறத விட நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. நம்ம அவனுக்கு ஏத்த மாதிரி தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசி, நம்மளோட தரத்த நம்மளே தாழ்த்திக்க கூடாது." அப்படின்னு சொல்லி சாக்ரடீஸ் சொன்னாராம். இந்த பலூன் மாதிரி தாங்க. ரொம்ப நீங்க ஹார்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில இடத்துல ஃப்ளெக்ஸிபிலிட்டியோட இருக்கிறது ரொம்ப நல்லது. நெகிழ்வு தன்மை கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவை. நம்ம அழகா பேசுவோம், அதிகமா பேசுவோம். ஆனா எந்த இடத்துல பேசாம இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. சில நேரங்கள்ல நம்ம பேசுறது நமக்கு மதிப்பு கொடுக்கும். ஆனா பல நேரங்கள்ல நம்ம பேசாம மௌனமா இருக்கிறது இன்னும் அதிகமான மதிப்பு குடுக்கும்.